வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பொங்கல் பரிசு பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்கலாங்க. காலையிலேயே யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், எத்தனை நபர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்க போகிறது, பொங்கல் பரிசு எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்ற குழப்பத்தோடு மக்கள் உட்காந்துட்ருக்கீங்களா? நீங்கள் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முதல் நபராக இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. காலையிலேயே பொங்கல் பரிசு பற்றி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. தமிழகம் முழுவதும் அரசு புதிய அதிரடியான உத்தரவு. தமிழகத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக அரசு சார்பிலிருந்து ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. தமிழக அரசு சார்பில் இந்த பொங்கல் பரிசை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீர கரும்பு வழங்குவதுடன் இலவச வேஷ்டி சேலையுடன் 3000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படுகிறது. இந்த தகவல் வந்தாச்சுங்க. 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் சேர்த்து இந்த பொங்கல் பரிசு அரசு கொடுப்பதற்காகவே முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகையை பெறுவதற்கு இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. டோக்கன்கள் அனைத்துமே வீடு தேடி கொடுக்க இருக்கிறதாக தகவல்கள் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. என்பிஹெச்எஸ் யாருக்கு கிடைக்கும்? ரேஷன் கார்டில் 5 வகை ரேஷன் கார்டு இருக்குங்க. அதில் என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு வீடு தேடி வந்துடும். கவலையை விடுங்க. கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசில் ஒரு டபுள் ட்ரீட், ட்ரிபிள் ட்ரீட் ரெடியாக இருக்குது. இது மட்டுமே கிடையாது, பொங்கல் பரிசு இவங்க மட்டும்தான் பெறணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இல்லை. 2 வகையான ரேஷன் கார்டை தவிர மீதி எல்லாருக்குமே பொங்கல் பரிசு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 99% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தமிழ்நாட்டில் பெறக்கூடிய தகுதி பெற்றோர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாருடைய ரேஷன் கார்டுமே இந்த 3 வகை ரேஷன் கார்டுக்குள்ளே தான் வரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் சக்கரை மட்டுமே பெறக்கூடிய ரேஷன் கார்டுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. மீதி எல்லாருக்குமே இந்த ரேஷன் கார்டு தான். ஓகேங்களா? பொங்கல் பரிசு பணம் 3000 வழங்குவதற்காக 6936 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன்பே அறிவித்திருந்தார். இதனிடையே பொங்கல் பரிசு பணத்தை வழங்க 6687 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இதற்கான ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் பணியை ஜனவரி 8ஆம் தேதி நாளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஜனவரி 8 முதல் ஜனவரி 12 வரை பொங்கல் பரிசு வழங்கும் பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ரேஷன் கடைகள் கண்டிப்பாக செயல்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனில் உங்களுடைய டைமு, டேட்டு எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அன்றைய தேதிகளில் நீங்கள் போயிட்டு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பெற்றுக்கொள்ளலாம். டோக்கனில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு, கடையின் பெயர், ரேஷன் அட்டைதாரருடைய பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம் அல்லது தெரு, எந்த டோக்கனுடைய நம்பர், எந்த டைமு, எந்த தேதி, இதுதான் அந்த டோக்கனில் போட்டிருக்கு. பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்கள். ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபாய்க்கு உண்டான டோக்கனையும் வெளியிட்டாங்க. இந்த நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ற தகவலும் நான் இப்போ சொல்லிட்டேன். அதனால் ஹாப்பியாக இருங்க. பொங்கலோட இந்த செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி குறிப்பிட்டார். இதை விட பெரிய அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதியில் ரெடியாக இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.